ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஹார்டின் செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஹார்டினை நம்ம கீ செயினுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது நம்ம ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ட்ரிபிள் ஸ்டிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 6 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். 1 2 3 4 5 6 மாதிரி 6 செயின் போட்டுக்கோங்க. 6 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நம்ம ஹூக்கை விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 6 செயின் போட்டாச்சு. 6 செயினுக்கு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் டெரிபிள் போட போகிறோம். 1 ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு செயின் போட்டுக்கோங்க. 2 3 4. இந்த செயின் ஏன் போடுறோன்னா நம்ம ஸ்டிச்சஸை பேலன்ஸ் பண்ணதான், ஹைட் பேலன்ஸ் பண்ணதான். இப்போ டெரிபிள் 1 2 டைம் சுற்றிருக்கேன். உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பு, அப்புறம் 2 லூப்பு, அப்புறம் 2 லூப் எடுத்துருங்க. திருப்பி அதே தான் 1 2 இந்த மாதிரி 4 டெரிபிள் போட போகிறீங்க. 2 2 2 மூணாவது டைம் போடுறேன் நான். ஃபஸ்ட்டு 2 லூப் எடுக்கிறோம், 2வது லூப் எடுக்கிறோம், 3வது டைம், இப்போ 4வது. இப்போ டிடி டபுள் டெரிபிள் 4 டைம் போட்டிருக்கோம். எதுக்குள்ளேன்னா நம்ம போட்ட அந்த ரிங்குக்குள்ளே, இந்த ரிங்குக்குள்ளேயே தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இப்போ டிசி போட போகிறோம். டிசி போடனா டபுள் க்ரோஷீட். ஒரு டைம் ஊசி மேலே யான் ஓவர் பண்ணால் போதும். 1 டைம் பண்ணிவிட்டு விடுங்க. இதுவும் 4 டைம், 4 ஸ்டிச் போடுங்க. 1 2 3 4 போட்ட பிறகு 4 டபுள் க்ரோஷே போட்ட பிறகு ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா திருப்பி ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். டிடி டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. 1 ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கிறோம், 2வது 2 லூப்பில் எடுக்கிறோம், 3வது லூப்பில் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு எகைன் என்ன பண்ணுறீங்க, ஒரு செயின் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இப்போ இங்கே கடைசியாக முடிச்சது என்ன, டபுள் க்ரோஷேல் தானே முடித்தோம் 4. அதே மாதிரி இங்கே 4 டபுள் க்ரோஷே போடுங்க. ரெண்டாவது டைம் போட்டுட்ருக்கோம். 3வது, 4th டைம். அதுக்கு அடுத்தது டிடிஆர் டபுள் க்ரோஷீட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 போட்டோம்ல, அதே தான் திருப்பி இங்கே போடுவோம். சரிங்களா? 1 2 டைம் சுற்றுவோம், இது 4 டைம் போடணும். இது 1 போட்டாச்சு. 2வது பார்த்துக்கோங்க ஸ்டிச் எப்படி இருக்குன்னு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கீ செயினில் மாட்டினோன்னா 50 ரூபா வரைக்கும் இது சேல் பண்ணலாம். நீங்கள் ஹாபியாக பழகிற எந்த இதுவுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டோ இதோ கிடையாது. இது நம்ம ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஒரு ஸ்லிப் நாட் போடுங்க. பார்த்தீங்களா ஒரு ஸ்லிப் நாட் போட்டு திருப்பி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாசி இதெல்லாம் இது பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இந்த குட்டி ஹார்டின் எப்படி போடுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதை 2 ஹார்டின் போட்டு 2 ஜாயின் பண்ணி கூட
கீழே குஞ்சம் வச்சு இது பண்ணலாம். இது கீ செயினில் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிஃப்ட்டுக்கும் இது ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, see you.